சென்னை திருவான்மையூர் குப்பம் பகுதிக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது சட்டமன்றத்தில் வைத்த 350 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் தீர்மானத்தை நிறைவேற்றக் கோரி சென்னை திருவான்மையூர் மீனவ குப்பத்தை சேர்ந்த 100 படகுகள் கடலுக்கு செல்லாமல் ஒருநாள் அடையாள அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவான்மையூர் மீனவ குப்பத்தை சேர்ந்த சுமார் 2000 மீனவ குடும்பங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒருநாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2010ஆம் ஆண்டு திருவான்மையூர் மீனவ குப்பத்தில் உள்ள வீடுகள் தீப்பிடித்து எரிந்து முழுமையாக சேதமடைந்த நிலையில் அப்பொழுது தமிழ்நாடு துணை முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் திருவான்மையூர் மீனவ குப்பத்தில் 350 கான்கிரீட் வீடுகள் கட்டித் தருவதாக தீர்மானம் வைத்துள்ளனர். அதன் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு மீனவர்களுக்கு வீடு கட்டித் தராமல் இருந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி மீனவ குப்பத்தை சேர்ந்த சேகர் மற்றும் பார்த்தசாரதி ஆகிய இருவர் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் புதிதாக வீடு கட்ட மதில் சுவர் கட்டியுள்ளனர். திடீரென இச்சம்பவ இடத்திற்கு சென்ற சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீனவர்கள் சேகர் மற்றும் பார்த்தசாரதி இருவர் கட்டிய வீட்டை தரைமட்டமாக இடித்துள்ளனர். 2010ஆம் ஆண்டு துணை முதல்வராக இருந்த தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பொழுது சட்டமன்றத்தில் 350 வீடுகள் கட்டித் தருவதாக கூறியதை நிறைவேற்றித் தரக்கோரி இன்று ஒருநாள் அடையாள அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அடையாள அமைதி வழி போராட்டத்தில் 100 படகுகளை நிறுத்தி மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். எங்க பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த பிரச்சனை 2002 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2002 சிறு சிறு தீ விபத்து ஏற்பட்டுச்சு நம்ம ஊரில் திருவான்மை குப்பத்தில். இது எல்லாமே ரிஜிஸ்டரு, எல்லாமே சட்ட ரீதியாக எஃப்ஐஆர் போட்டு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. அதேமாதிரி அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா 2010 மிகப்பெரிய அளவில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடற்கரையை ஒட்டி கிழக்கு பக்கம் எங்கள் ஊரில் இருந்தவங்க ஒரு 350 குடும்பம் ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. அந்த நாசமானதில் இதை சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ போகும்போது அன்றைய துணை முதல்வராக இருந்த ஐயா, இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் அப்போ துணை முதல்வராக இருந்தார். அப்போ ஜெயக்குமார் ஐயா இதை கேள்வி நேரத்தில் கேட்குறாங்க, திருவான்மையூர் குப்பத்துக்கு நீங்கள் தீ விபத்து அடிக்கடி ஏற்படுது, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, வெகு விரைவில் அவங்களுக்கு 350 குடும்பத்திற்கும் தொழில் பாதிக்கப்படாத வகையில் கடற்கரை ஒட்டியே அவர்களுக்கு வீடு கல்நார் வீடு கட்டித்தரப்படும் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த திட்டம் கிடப்பிலே போட்டாங்க. எங்கள் பஞ்சாயத்தாரங்களும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 பஞ்சாயத்து மாறி இருப்பாங்க. எல்லாரும் லெட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லா மனு கொடுத்துருக்காங்க, நேரடியாகவும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. தவிர இது நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 500 பேர் இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாரிசுதார் எல்லாம் சத்தினா இப்போ ஒரு 1500 குடும்பத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய இடப்பற இப்போ எல்லாம் மீதி இங்கே இருந்தவங்க எல்லாம் வாடகை இருக்கிறது, கடலோரத்தில் ஓரமாக குடிசை போட்டுருந்தாங்க. அவங்க எல்லோரும் நம்ம எடுத்ததுனால அவங்க வாடகையில் இருக்காங்க எல்லோரும் நிறைய பேர். இப்போ அவங்களாம் மண்ணின் மைந்தனால அவங்க வாடகை இருக்கணும். இப்போ வந்தவங்க எல்லாம் வந்தேரிகள் எல்லாம் வீடு கட்டிக்கின்னு கூட கோபுரம் மாதிரி மாலை மாடிகள்லாம் கட்டின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் இது பண்ணோம். அதே மாதிரி எங்களுக்கு அதான் எங்களுக்கு இந்த 350 வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கே ஒரு துரிதமாக நடவடிக்கை கட்டி கொடுத்துருந்தாங்கனாக்கா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ 14 வருஷமாக நாங்கள் பொறுத்தாச்சு.